Disclaimer. This video is created for educational and informational purposes only. The information shared is based on official notifications and publicly available sources. Candidates should verify eligibility, vacancies, salary, important dates, and the application process through the official notification before applying. This channel is not affiliated with CCRS or any government department and does not guarantee recruitment, employment, or selection. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு விப்ரோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துல இருந்து வீட்ல இருந்து பாக்குற மாதிரியான ஒரு ரிமோட்டபிள் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க ஆபீஸ் போய் பாத்துக்கிற மாதிரியான ஒரு ரோலும் இருக்கு. அதாவது ரெண்டுமே 50-50. ஸோ நீங்க அங்க போய் பாத்துக்கலாம், இங்கேயும் இருக்கு. ஸோ அது வந்து உங்க சாய்ஸ் தான். பட் ஆனா வேலைகள் அப்படின்ற கஸ்டமர் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. வாரத்துல 5 நாட்கள் வேலை, 2 நாட்கள் வந்து லீவு. இதுக்கான ஆரம்பமான அப்ராக்சிமேட்லி சம்பளம் 22,500 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வந்து ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வேலைகளுக்கு நீங்க வீட்ல இருந்து பார்க்க போறீங்கன்னா சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ஆஃபீஸ் போறீங்கனாலும் சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. முதல்ல இந்த வேலைகளுக்கு யார் யாரு எந்த டிகிரி வைஸ் வந்து விண்ணப்பிக்கலாம், இது போக இதுல இருக்கக்கூடிய இதர தகுதிகள்லாம் என்ன அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். சோ நீங்க மறக்காம பண்ண வேண்டியது அப்ளை மட்டும் பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் ஏதாச்சும் இருக்கா கேட்டீங்கன்னா எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. சோ இது விப்ரோவோட அபிஷியல் கரியர் சைட் மூலமா தந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை. கட்டாயமா மறக்காம எல்லாரும் அப்ளை வந்து பண்ணுங்க. சோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். டச் பண்ணி நம்ம அபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. அதுல இருந்து நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றதமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விப்ரோல இருந்து கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு ஆட்களை தெரிவு செய்யறாங்க. ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லையும் தரப்படுது, ஆஃபீஸ் பேஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு வந்து தரப்படுது. ஸோ இது வந்து விப்ரோ லிமிடெடோட அஃபிஷியலா நமக்கு விட்டிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புகள் தான். கடைசி தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 31 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தேதி வந்து ஆகஸ்ட் 7 தான் வந்து ஆகுது. ஸோ இதுக்கு வந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் டைம் வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் எலிஜிபிளா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ரெண்டு பேருமே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ இந்த வேலைகள் ஒரு யூஎஸ் ஷிஃப்ட் பேஸ்டு அப்படினால உங்களுக்கு ஷிஃப்ட் டைமிங்கே வந்து ஈவினிங் தான் ஆரம்பிக்கும். சோ ஈவினிங் அப்படின்றபோது ஒரு 5 மணி, ஏன்னா இப்போ நம்ம ஊர்ல இங்க வந்து 6 மணி அப்படின்னா தான் அங்க அவங்களுக்கு அதிகாலையில் 5 மணி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டைமிங். ஏன்னா எப்பவுமே நமக்கு அவங்களுக்கு ஒரு 12 hours 13 hours டிஃபரன்ஸ் வந்திருக்கும். ஸோ அதனால ஸோ இங்கேயுமே சேம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மணி 5:30 கிட்ட தான் உங்களுக்கான வேலையை ஸ்டார்டிங் வந்து ஆகும். ஸோ அதுல இருந்து மறுநாள் காலையில வந்து ஒரு 2 o'clockல இருந்து 3 o'clock வரைக்கும் நீங்க அதாவது இங்க 5ல இருந்து 3 o'clock பிளஸ் அதுல 1 hour வந்து டின்னர் டைம் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் வீட்ல இருந்து வேலை பார்க்க போறீங்க அப்படின்ட்டு. சோ இந்த ஷிஃப்ட்ல நீங்க வேலை பார்க்க போறீங்க. அதே மாதிரி வாரத்துல 2 நாட்கள் சனியும் ஞாயிறும் அப்படின்றத குறிப்பிடல, ஆனா ஏதோ ஒரு 2 நாள் உங்களுக்கு லீவு அப்படின்றத மட்டும் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிருக்காங்க. சோ இதுக்கான salary ஆரம்ப சம்பளமா 22,500 பிளஸ் அது போக நீங்க வீட்ல இருந்து பார்க்க போறீங்க அப்படின்னா மெயினா தேவை இன்டர்நெட் கனெக்ஷன், லேப்டாப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்குமே சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நான் அதையுமே சொல்லிடுறேன். ஓகே, சோ இதுக்கான கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஓகே, கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பார்த்தாச்சு. பட் இதுல என்ன மாதிரி வேலைகள் நம்ம பார்க்க போறோம்னா ஹேண்டிலிங் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க பாருங்கமே. வரக்கூடிய இன்பவுண்ட் கால்ஸோ இல்ல நீங்க பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கான கால்ஸுக்கு ப்ரொஃபஷனலா நீங்க இன்டராக்ஷன், அதாவது பதில் வந்து கொடுக்கணும். அது போக கஸ்டமர்ஸ்க்கு ஏதாச்சும் கொரிஸ் வந்து வருது அப்படின்னா அது ஃபோன் கால்ஸ்லயோ இமெயில்ஸ்லயோ இல்ல லைவ் சாட்ஸ் மூலமாவோ நீங்க அவங்களுக்கான சொல்யூஷனை வந்து கொடுத்துருக்கணும். ஓகே, இப்போ நான் ஃபோன் கால் பேசுறேன், அப்ப எனக்கு என்ன லாங்குவேஜ் வந்து தெரியணும் ப்ரோ அப்படின்னா பேசிக்கான இங்கிலீஷ் அப்படின்றது கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். அது போக நீங்க எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டோட நேட்டிவ் லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும். ஆனா பேசிக் இங்கிலீஷ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கட்டாயம். ஓகே, இல்ல ப்ரோ எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பெரிய லெவலா பேச தெரியாது, பட் ஆனா நான் மேனேஜ் பண்ணி பேசிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பேருமே இந்த ஜாபுக்கு தாராளமா விண்ணப்பிச்சுக்கலாம். பிளஸ் அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளையண்டோட தேவைகளை அவங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும்ன்றத அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணணும். அதே மாதிரிக்கே வந்து பாத்தீங்கன்னா கிளையண்டோட லெவல் ஆஃப் அக்ரிமெண்ட் சர்வீஸையும் நம்ம வந்து கரெக்டா வந்து பண்ணணும். இதெல்லாம் வந்து டேட்டாவா நம்ம வந்து கஸ்டமர் இன்டராக்ஷன்ஸை நம்ம வந்து டெய்லி சேவ் பண்ணிட்டும் வரணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வேலைகளே கஸ்டமர் இன்டராக்ஷன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய வேலைகள் அப்படின்னால இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மெயினா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது போக இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் வந்து என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். MS Excel, டைப்பிங் நாலேஜ், அதுக்கு இப்போ நார்மலாவே சிஸ்டம் ஒர்க்கிங் நாலேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன கேட்டகிரியில வந்து வரும், இப்போ வந்து விப்ரோல வேலைன்னு சொல்லிட்டாங்க, ஐடி இருக்கு, பிபிஓ இருக்கு. சோ நமக்கு என்ன சென்டர் அப்படின்னா பிபிஓ தான். அதாவது கோடிங் நாலேஜ்லாம் உங்களுக்கு வந்து தேவையே கிடையாது. இந்த கோடிங் தெரிஞ்சிருக்கணும், அது இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சோ ஒரு பிபிஓல நீங்க வந்து ஒரு ஸ்பீக்கிங் நாலேஜ் வச்சு பாத்துக்க கூடிய ஒரு நல்ல வேலை. ஓகே, சோ மெயினா
இதுல எந்தெந்த டிகிரிலாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னா நீங்க பிகாம் முடிச்சதாலோ பிபிஏ முடிச்சிருந்தாலோ பிஏ பிசிஏ அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் வரக்கூடிய வெர்ஷன்ஸ் ஆஃப் டிகிரிஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ பிஇ பிடெக் இந்த மாதிரி எந்த ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலும் தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் நீங்க வந்து இப்போ இந்த பிஇ இந்த மாதிரி கேட்டகரிஸ் மட்டும் போயிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு 6 மாசம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. பட் ஆனால் மஸ்டான்னு கேட்டால் கிடையாது. இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு சின்ன ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஸோ அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒர்க் ஷெட்யூல் வந்து யூஎஸ் ப்ராசஸ் தான். அதனால வந்து நமக்கு ஈவினிங் ஷிஃப்ட் தான் ஆரம்பிக்கும். நைட் ஷிஃப்ட் அதாவது ஈவினிங்கே அந்த செமி நைட் ஷிஃப்ட் மாதிரி தான் வந்து இருக்கும். ரொட்டேஷனல் ஷெட்யூல் வாரத்துக்கு 5 நாட்கள் வேலை 2 நாட்கள் வந்து ஹாலிடே. அந்த 2 நாட்கள் மட்டும் சனி ஞாயிறு அப்படின்ற மாதிரி சொல்லாம ஏதோ ரேண்டமான டே அது வந்து வியாழன் வெள்ளியா இருக்கலாம் இல்ல வந்து திங்கள் செவ்வாயா இருக்கலாம் இல்ல சனி ஞாயிறாவே இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு 2 நாள் வந்து லீவு கன்ஃபார்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸா உங்களுக்கு வந்து உங்க கெரியருக்கான growth-ஆ இருக்கட்டும் அது போக மெடிக்கல் பெனிஃபிட் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கான ரிவார்டு கெரியர் growthல உங்களுக்கு தேவையான ப்ரமோஷன்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இது போக இன்னும் நீங்க உங்க தகுதிகளை வளர்த்துக்கிறதுக்கு தேவையான டெக்னிக்கல் ட்ரைனிங் கம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் பிளஸ் வந்து டெவலப்மெண்ட்கான எல்லா விஷயங்களுமே அவங்க ஆஃபீஸ் இருந்து தரப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன எப்படி விண்ணப்பிக்க போறோம்? ஸோ ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க கரெக்டாக நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் உங்க இங்கிலீஷோட எவாலுவேஷன் கண்டிப்பா கணக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பர்சனலா ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர். ஸோ மெயினாக பேசிக் இங்கிலீஷ் அப்படின்றது இந்த இடத்துல முக்கியம் தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வச்சுக்கோமே இந்த இடத்துல உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கிளிக்கர் கொடுத்துருக்கேன். ஸோ எப்பவுமே நீங்கள் வெப்சைட்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே மேலே வந்து கொடுத்துருப்போம். அப்படியே ஃபைனலாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் டேபிள் இருக்கும். ஸோ இதில் வந்து அப்ளை லிங்க் இருக்கு கெரியர் லிங்க் இருக்கு. உங்களுக்கு எந்த லிங்க் தேவையோ நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு டீடைல்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா கெரியர் லிங்கையும் நான் டேரக்டாக அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா அப்ளை லிங்கையும் தொட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்ளை லிங்க் தெரியுது பார்த்தீங்களா தொடுங்க. ஓகே, நீங்க அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகல் வரும். அதுக்கு கீழே கிளிக்கர் அப்படின்றது பாத்தீங்களா? சோ அதை நீங்க தொட்டீங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற இடத்துல 15 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் திரும்பி அதே மணிக்கு. ஓகே, ஸோ அந்த கிளிக்கர் அப்படின்றதுமே நீங்க வந்து தொட்டீங்க. இப்போ எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. நான் லைட்டா மேலே ஸ்க்ரோல் பண்றேன். கிளிக்கர் அப்படின்றத நம்ம டச் பண்றேன். சோ இப்போ எனக்கு நெக்ஸ்ட் பேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா விப்ரோவோட அபிஷியல் கரியர் பேஜ் இதுதான். ஓகே, ஸோ நீங்க இதுல வந்து எந்த விதமான ஃபீ பே பண்ணணும் அவசியம் கிடையாது. ஹிடன் சார்ஜஸ் கிடையாது. ஃப்ரீயா அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து பண்ணா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேலை வாய்ப்புகள் எங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸ் மூலமா விட்டுருக்காங்க அப்படின்றத சொல்றேன். ஏன்னா விப்ரோ ஆஃபீஸ் எல்லா மாநிலங்களுமே இருக்கு. இப்போ நமக்கு குர்காம் ஹரியானா சிட்டி டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, ஸோ ஸ்டேட் இருக்குல்ல, அங்கிருந்து வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதனால வேலைகள் நம்ம அங்கதான் ப்ரோ பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் அதை தான் சொல்றேன். வேலைகள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். பட் ஆஃபீஸ் அப்படின்றது அங்கே தான் இருக்கு. ஸோ நம்ம பார்த்த எல்லா டீல்ஸுமே இங்கேயும் வந்து போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே அப்ளை நோ இருக்குல்ல கிரீன் கலர் பட்டன், எஸ் அதை வந்து நீங்க டச் பண்ணுங்க. ஸோ அந்த அப்ளை நோ அப்படின்னு டச் பண்ணோன்னே ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ஸ்க்ரோல் வந்து ஆகும். அதாவது வந்து லோட் ஆகும். லோட் ஆகி இது வந்து நம்மள நெக்ஸ்ட் பேஜுக்கு விப்ரோவோட அஃபிஷியல் கரியர் பேஜுக்குள்ள போகும். ஸோ இப்போ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே வந்து விப்ரோல அப்ளை பண்ணி அக்கௌண்ட்லாம் வச்சிருக்கீங்களா இல்லை ஆக்சுவலாக இப்போ தான் புதுசாக கேட்குறாங்க. நான் வந்து புதுசு தான். ஸோ அப்போ வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் வந்து தெரியுது பாத்தீங்களா? எஸ், இதை வந்து நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா சோ உங்களுக்கான ஒரு ஃப்ரெஷ்ஷான பேஜ் வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, சோ இப்போ உள்ள வந்துட்டோம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜிமெயில் ஐடி அந்த ஜிமெயில் ஐடியை ரீடைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சூஸ் பாஸ்வேர்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எந்த கண்ட்ரி உங்க ஃபோன் நம்பர் இப்போ எந்த ரெசிடென்சி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து இருக்கீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு கொடுத்த அந்த ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் வச்சு உள்ள போயிட்டு லாகின் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது ரெஸ்யூம் எஜுகேஷன் டீடைல்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்க. நான் மெயினாக ரெஸ்யூம் கேட்குறாங்க. ரெஸ்யூமை பிடிஎஃப் காப்பியா நீங்கள் வந்து எப்படி சொல்லலாம் கன்வெர்ட் பண்ணி மறக்காம அப்ளை வந்து பண்ணிருங்க. ஆகஸ்ட் 31 வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணுங்க. கீழே அவங்க ஒரு விஷயமும் போட்டிருந்தாங்க, நீங்க பாத்தீங்களா தெரியல. 2 விஷயம். ஒன்று வந்து வி ஆர் நெவர் ஆஸ்க் ஃபார் மணி எனி ஜாப்ஸுக்கு. நாங்கள் எந்த ஜாப்ஸுக்குமே வந்து காசு வந்து கேட்க மாட்டோம். அப்படி கேட்டு எங்கள் பேரை சொல்லி ஏதாச்சும் கால் மெயில் பண்ணால் அவாய்ட் பண்ணிருங்க. ஒன்று. இன்னொன்று வந்து எவ்வளோ சீக்கிரமா அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை எங்களுக்கு தேவையான ரெக்யூர்மெண்ட்ஸுக்கு தேவையான அப்ளிகன்ஸ் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 31 வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம். எப்போ வேணாலுமே நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வெயிட்லாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ உடனே டில் செகண்டே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. மொபைல்லையும் அப்ளை பண்ணிக்கலாம், லேப்டாப்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். ரெஸ்யூம் மட்டும் கட்டாயமா வச்சிருங்க. அப்லோடும் வந்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூ மோட் எங்க இருக்கும் அப்படின்னா வீட்டில் தான் ஜூம் கால் மூலியமா தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூ எப்போ எந்த டைமிங் அப்படின்றத உங்களுக்கு மெயிலே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதனால நீங்க கொடுக்க
கொடுக்கக்கூடிய மெயில் ஐடியை அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் ரிப்ளை அப்படின்றது 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வரும். இப்போதைக்கு வராது, அப்ளை பண்ண உடனேலாம் வராது, 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வரும். ஸோ மறக்காம செக் பண்ணிட்டே இருங்க மெயிலில். ஸோ இதே மணிக்கே அடுத்தடுத்த நல்ல சூப்பரான தரமான வீடியோஸ் வந்து பார்க்குறேன்.